நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் நைட் சார். குட் நைட்டா? இரியா போலாம். சார், ஸ்கூல் வாட்ச்மேனை வேலையை விட்டு நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏயா? அதான் வாட்ச்மேன் வேலையை நீங்க பாக்குறீங்களே, இன்னொரு வாட்ச்மேன் எதுக்குன்னு யோசிக்கிறாங்க. சார், வாட்ச்மேனுக்கு முன்னாடியே காலையில வந்துடுறீங்க, போறதுக்கு எப்படியா ராத்திரி ஆயிடுது? என்னயா கிண்டலா? பின்ன என்ன சார், வாத்தியார்னா வாத்தியார் வேலையை மட்டும் பாருங்க சார், கொத்தனார் மாதிரி வேலை பார்த்தா என்ன அர்த்தம்? சிரிக்காதீங்க சார், கடுப்பாகுது. சரி சரி மாத்திக்கிறேன். ஆமா, இப்போ என்ன எழுதுறீங்க? நோட்ஸு, ஈஸியாக பசங்க படிக்கிற மாதிரி. சார், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க சார், நீங்கள் ஒன்றும் கர்ம வீரர் காமராஜர் இல்லை, மொத்தம் ஸ்டேட்டுக்கும் கல்வி கொடுக்கறதுக்கு. ஒரு கிளாஸுக்கு தானே ட்ரை பண்ணுறேன். அதுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட்டுமா கற்றுக் கொடுக்குறவனும் போர் அடிக்கும், படிக்கிறவனுக்கும் போர் அடிக்கும். அது என்னமோ கரெக்டு தான், ஆனால் வேற வழி இல்லையே. ஏன் சார், உங்களுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ அக்கறை? கொடுக்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செஞ்சா போதாதா? எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறீங்க. அது இல்லை உருவி. உடனே பழமொழியோ திருக்குறளோ சொல்லிடாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில். 7C முன்னாடி எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ அந்த அளவுக்கு கேவலம்னு சொல்ல முடியாது. அவ்வளோதானா? முந்தைக்கு பரவாயில்ல. யோ, ஒரு நெஞ்சு தொட்டு சொல்லியா? ஓகே தான். வெறும் 2.5 மாசத்துல இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரே ஆள்னால கொண்டு வர முடியுதுன்னா, இந்த ஸ்கூலில் இருக்கிற அவ்வளோ வாத்தியாரும் இதே அளவு அக்கறை அந்த பசங்க மேலே செலுத்தியிருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிற? நானுமோ ஆகுமே. யோ, அதாயா உண்மை. ஒரு பாரதியார், ஒரு சச்சின் தெண்டுல்கர், ஒரு எடிசன்னு உங்களுக்கு உள்ள இருந்து பல பேரை தோண்டி எடுத்துடலாம்யா. ஆமா சார். இங்க பாரு, ஒரு குழந்தைய பத்திரமா உலகத்துக்கு கொண்டு வரவேன் டாக்டர். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்குறவன் வாத்தியாரியா? கரெக்ட் சார். இதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவான்? இல்ல சார். அப்புறம் என்னமோ அழுத்துக்கிறிய? இனி பண்ண மாட்டேன் சார். யோ, என்ன டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டேன்? இல்ல சார், சந்தோஷமா பெல்ட்டி அடிச்சேன் சார். ராமரா இருந்து நீங்க கட்டுற பாலத்துக்கு ஓனாவா நான் இருந்து. யோ, நீ ஓனானாவும் இருக்க வேணா, அணிலாவும் இருக்க வேணா, நீ குருவியா இருந்து குச்சியை கொண்டு வா போதும். சார், அவங்கள பெரிய ஆளா ஆக்குறோம் சார். யோ, எங்கேயா போற? ராமருக்கு குருவி டீ வாங்கிட்டு வர போகுது. டேய், டேய் கைபம், மனிதனுடைய காரணிகள் முக்கியமான. டேய் போதும்டா, நீ முழிச்சிட்டு இருக்கேன்னு நான் நம்பிட்டேன். அதாவது டேய், மனசுக்குள்ளே பரியா? மனசுக்குள்ளே பச்சா தூக்கம் வருது சார். அப்போ ஒன்று பண்றியா? வராண்டாவில் நடந்து நடந்து படிக்கிறியா? கொசு கடிக்கும் சார். அப்போ ஒன்று செய்யி, படுத்து தூங்கிட்டு காலையில படி. சரி சார். படிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறான்னு பாரு. இப்ப தூங்கலாமா வேணாமா சார்? சரி, நீ படுத்துக்க. மண்டையை வேண்டாம், உன் காதுகிட்ட வந்து சத்தம் போட்டு படிக்க சொல்றேன், கேட்டுக்கிட்டே தூங்குனீங்கன்னா அப்படியே உன் மண்டையில ஏறும்ல. வேணாம் சார், நானே பச்சுக்கிறேன். அப்ப படி. காபி காபி, டீ காபி, பிஸ்கட். ஏய் கத்தாதீங்கடா, உங்களுக்கு தான்டா. சார், பிஸ்கட் சார். முதல்ல பசங்களுக்கு குடியா. என்ன குருவி இது? பிஸ்கட் டீ. அது டீயா? காம்ப்ளன் இல்லையா? உங்க அப்பா கடையில இருந்து ஒண்ணா காம்ப்ளான் ஆட்டிய போட்டுன்னு வா, உங்க எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்குறேன். எங்கள மாதிரி வளர்ற பசங்களுக்கு ஊட்டி சுத்து வேணாமா? நீ வளர்ந்து என்ன பண்ண போற? முந்திரி பிஸ்கட் இல்லையா குருவி? ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது? இருட்டா தெரியுது. யா, இவனை விடவா? காரா சோனியா இல்லையா குருவி? பிஸ்கட் சாப்பிட்டா நெஞ்சிலே நிக்கும். ஏய், ஒழுங்கா பச்சி முன்னுக்கு வர வழியை பாருங்களானா, காராஸ் வாங்கினுவா, போண்டா வாங்கினுவா, பரோட்டா வாங்கினுவான்னுக்கிறீங்க. தேவலாம பேசாம டீயா ஊத்துக்குருவி. ஆமா குருவி, டீயா ஊத்துக்குருவி. அவங்கவுங்க எத்துல போய் உக்காருங்க, ஊத்தி தரேன். எதுடா? என்ன குருவி, வெறும் டீ பிஸ்கட்டும் தானே? அட நீங்க வேற சார், ஒருத்தன் பூஸ்ட் கேக்குறான், ஒருத்தன் ஹார்லிக்ஸ் கேக்குறான், ஒருத்தன் கராசே வாங்கினுவான்றான். யோ, ஒரு ஃபியூச்சர் ஹெச்எம்
நீங்க காப்பி கொடுக்கறத பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, நீங்க தான் சொல்லுங்கிறீங்க. யோ கண்டிப்பா நீ எச்ச மாதிரி மட்டும் பாரு. அந்த கனவுல தான் சார் வாழ்க்கையே ஓட்டி நிக்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். தான் பொறுக்கி நிக்கிறேன். நல்ல பசங்க இல்ல? இல்ல. பாத்தீங்களா சார்? டேய் நீங்க பேசாம சாப்பிடுங்கடா. சார் எல்லாரும் மொத்தமா நைட் ஸ்டடிக்கு கிளம்பி வந்துட்டா நல்ல பசங்க கிடையாது சார். எவன் ஒருத்தன் ஒழுங்கா ஸ்டடி பண்றானோ அவன் தான் சார் நல்ல பையன். யோ அதெல்லாம் நல்லா படிப்பாங்கய்யா. பாப்போம். ஆமா டீ பிஸ்கட் வாங்குறதுக்குலாம் ஏதியா காசு? டீச்சர் ரூம்ல இருந்தா ஆட்டியே போட்டுது. யோ இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல சார். அவனுங்க தான் யாருக்கும் பாடம் எடுக்க மாட்டானுங்களே. தமிழ்கிட்ட இருந்து அறுத்து பால் தான் கிடைக்க மாட்டேங்குது. அவர் வாங்கி வச்சுக்கிற ஆரோக்கிய பாலாவது பசங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே எடுத்துட்டு பாருங்கடா குருவியோட காமெடிய. சார் டீ காபி பால் பிஸ்கட்லாம் எப்படி வேணா வாங்கி வந்துடலாம் சார். ஆனா படிப்பை வாங்க முடியாது. அவனுங்க நல்லா படிச்சு உங்க மானத்தை காப்பாத்தினாலே அதுவே போதும் சார். யோ என் மானத்தை யாரும் காப்பாற்ற வேணாமியா. அவங்க ஒழுங்கா படிச்சு அவங்கள காப்பாத்திக்கிட்டாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டேன். முயற்சியே இல்லாம தான் தப்பு. ட்ரை பண்றாங்களே அதான் எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா உங்க பசங்களை விட்டே கொடுக்க மாட்டீங்களே. வரேன் சார். டேய் படிங்கடா. டேய் சார் ஒரு ட்ரவுசர் போட்டு வரக்கூடாதாடா? எல்லாம் துவைச்சு போட்டேன் சார். இதான் போட்டு வந்துட்டேன். அப்படியா? படி. ஓகே சார். ஏய் போதுண்ணா இன்னைக்கு படித்தது. நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்து படிக்கலாம். சரியா? படுங்க. ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி மேல டேய் என்னடா சாரை போட்டு குத்தினுக்கிற? நான் தான்ப்பா குத்த சொன்னேன். போதும்பா. சரி நீ போ. என் ரூம்ல கடலை மிட்டாய் இருக்கு, 2 மட்டும் எடுத்துக்கோ. போ போ போ. ஒண்ணுமில்ல குருவி, இந்த கையில என்னன்னு தெரியல ஒரு பக்கம் பிடிச்சிக்கிச்சு. அதான் சார் அது வேற ஒண்ணும் இல்ல சார். கேஸா இருக்கும். வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஏதாவது போட்டு தாக்கியிருப்பீங்க. அதான். யோ உன் பேச்சை கேட்டா அவ்வளவுதான். என்ன சார் மறந்துட்டியா? அந்த 8B எபினேசர் கதையே மறந்துட்டியா? மாரடைப்புன்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஆம்புலன்ஸை வரவழைச்சு அவரை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போடாம கேஸ் தான் சார், சோடா வாங்கி குடிச்சா எல்லாம் சரியா போயிட்டு சொல்லி அதை கொடுத்து அவரை காலி பண்ணியே, அதை மறந்துட்டியா? சார் சோடாலாம் பூட்டி வைத்தியம் சார். யோ அது பூட்டி வைத்தியம் இல்லையா, பூட்ட கேஸ் வைத்தியம். இப்போ என்னன்றீங்க? நீங்க பெரிய ஆஸ்பத்திரியில போய் பெட்ல பத்துக்கணுமா? ஆமையா, அது என்னமோ பேர் சொல்லுவாங்களே, எம்ஜிஆர் சேர்த்த ஆஸ்பத்திரின்னு. அப்பல்லு. அப்பல்லோ அங்க ஒரு 4 நாளாச்சும் போய் இருக்கணையா. சார் அவன் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்னு இருப்பான். நீங்க என்னடானா எம்ஜிஆர் சேர்த்த ஆஸ்பத்திரியில போய் சேரணும்னு அடம் பிடிக்கிறீங்க. அப்படியெல்லாம் இருந்தா தாயா ஒரு மரியாதை. சார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனக்கே பழமொழியா? சார் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு வயசு என்ன? சர்டிபிகேட் படி எனக்கு 54. ஆக்சுவலி ஐ ஆம் 44. இல்லப்பா, சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்கல்ல, அதனால எங்க அப்பா ஒரு 10 வருஷம் ஜாஸ்தியா போட்டாரு. ஏன் சார் 10 மாசம் ஜாஸ்தியா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா 10 வருஷம் ஜாஸ்தியா போடுறது ரொம்ப ஜாஸ்தியால இருக்கு. அப்போ கணக்குப்படி நீங்க 10வது படிக்கும் போது உங்களுக்கு 5 வயசு. இந்த கணக்கெல்லாம் கரெக்டா கணக்கு சார் போடுவாங்க. சொல்லுங்க சார், அப்போ நீங்க 8 வயசுல காலேஜ் படிச்சீங்களா? Bloody nonsense. Or you ask me a question? You doubt me, my integrity, ability, capacity, sincerity, minority. How dare to ask me these questions? Come on, tell me. சார்
விடுங்க சார், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் சார். அப்ப எதுக்கு நீ திடீர்னு இந்த கேள்வியை கேட்ட? இல்ல சார், உங்க வயசு 64ன்னு சர்டிபிகேட் சொல்லுது. நீங்க என்னன்னா 10 வருஷம் அப்படிக்கா சொல்றீங்க, அழகா என்னன்னா 10 வருஷம் இப்படிக்கா சொல்றாரு. இந்த அழகா இருக்கானே, என்னை பத்தி அவதூறு கிளப்புறதே அவனுக்கு வேலையா போச்சுயா. யோ, 64 வயசுல ஒருத்தன் இப்படி நிக்க முடியுமாயா? இப்படி நிக்க முடியுமாயா? கொஞ்சம் நிக்க கஷ்டம் தான் முடியுமாயா? பொறு, இங்க பார், இங்க பார். முன்னால போறேன், பின்னால வர்றேன். இப்ப பார், ஸ்லோ மோஷன்ல ஓடுறேன். அப்புறம் கரத்தை பாத்தியா? இப்ப பார், பாட்டு ஆட்டம். மாங்குயிலே பூங்குயிலே தேடி கொண்டு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. சார் சார் ஒத்துக்கிறேன் சார், விடுங்க சார். ஏய், என்ன போய் ஒருத்தன் இப்படி சொல்லியிருக்கான், நீயும் கேட்டுட்டு வந்திருக்க? இல்ல சார், நீங்க கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறீங்க, அதனால ஒரு வேலை இருக்குமோன்னு. யோ, அழக கருப்பு கண்ணாடியை ஸ்டைலுக்கு போட்டிருக்கான் ஐயா. நானும் வெள்ளை கண்ணாடியை ஸ்டைலுக்கு தான் ஐயா போட்டிருக்கேன். சார், உங்களுக்கு வயசு என்னன்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்போ ரிட்டையர்ட் ஆக போறீங்க? உங்களுக்கு அப்புறம் அந்த சேர் யாருக்கு? அதை நீயே எடுத்துக்கோ. வர வேணும்னா புதுசா வாங்கிக்கட்டும். சார், சேர்னா சேர் இல்ல சார், அந்த பதவி யாருக்கு? எச்சம்மா. பின்ன காக்கா எச்சமா? சார், அந்த சேரை காமிச்சுதான் 8 மாசமா வட்டி கொடுக்காம ஓட்டி நிக்கிறீங்க. நானும் வட்டிக்கு ஆசைப்பட்டுன்னு ஃபியூச்சரை விட்டுற கூடாதுன்னு அமைதியாகிறேன். எனக்கு என்னமோ அது நடக்கிற மாதிரியே தெரியல சார். இப்ப எதுக்கே உனக்கு இந்த டவுட்? பின்னா சார், நீங்க ஆப்சென்ட் ஆகும் போதெல்லாம் அந்த சேர்ல வந்து அழகா உட்காந்து அடுத்தது இந்த சேர் எனக்கு தான் சொல்லுங்கிறாரு. நீ சொல்ல வேண்டியதானே அந்த சேர் உனக்கு தான். சார், நீங்க சொன்ன அந்த படிக்காத மேத ஸ்கீம் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னா? காதால வாயால மூக்காலெல்லாம் சிரிக்கிறார் சார். அப்படியா? பின்னா சார், படிக்காத மேதன்னு பழைய காலத்து சிவாஜி படம் தான் இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் எல்லாம் இல்லவே இல்லைன்றாரு. யோ, அவன் சும்மா சொல்றான் ஐயா, வயிற்றுச்சல் பிடிச்சவன். உன் வளர்ச்சி பிடிக்காம அவாண்டமா சொல்றான் ஐயா, அநியாயமா சொல்றான், உன்னை திசை திருப்பி விடுறான் ஐயா. அப்படின்றீங்க? வேற என்ன? ஏதோ நீங்களும் சொல்றீங்க, நானும் நம்புறேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சார், வீட்டுல வேற எச்சம் ஆவதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சார். அவங்களும் பொண்ணு பார்க்கறத நிறுத்திட்டாங்க. கப்புலா வேண்டிய குருவிய சிங்கிள் ஆக்கிடாதீங்க சார். பொறுத்தது பொறுத்தாச்சு. அதிகபட்சம் 4 years ஜென்டில்மேன். நான் அப்படிக்கா வெளியே போயிடுறேன், நீ இப்படிக்கா உள்ள வந்துரு. சரி அதை விடு. ஸ்டாலின் எங்க? வேற எங்க? மொதல் பீரியட்ல இருந்து கடைசி பீரியட் வரைக்கும் 7C தான். பாவம் இல்ல சார், பாவம்னு வெறும் வார்த்தையில சொன்னா ஆயிடுமா? நீங்க ஒன்னும் பியூனா இருந்து எச்சமானவர் இல்ல சார், வாத்தியாரா இருந்து தானே எச்சமா இருப்பீங்க. நீங்க போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது. ஆமாய்யா, நான் கூட பாடம் எடுக்கலாம்ல. என்ன சார், தெரியாத மாதிரி கருத்து கேக்குறீங்க? போய் எடுங்க சார். கண்டிப்பா எடுக்கிறேன் ஐயா. சார், நீங்க பாடம் எடுத்து நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல சார். இன்னைக்கு பார். சார், என்ன சார் கணக்கு போடுறீங்க? அந்த கணக்கை போர்டில் போட்டீங்கன்னா பசங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா இருக்கும்ல? இல்ல குருவே, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு ஆரம்பிக்கலாமின்னு சொல்றேன். சார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்பவே ஆரம்பிங்க சார். யோ, பசங்களோட படிப்பு பிரச்சனை ஐயா, நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சா தானே நல்லது. 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் தேவையே இல்லை சார். இந்த டயலாக் வேற மாதிரியே வரும். ஆமா ஆமா, இப்போ இப்படிதான் வருது. நீங்க பாடத்தை ஆரம்பிங்க சார். என்னப்பா, கிளாஸ்ல பாதி பேரையே காணோம், பொம்பளை பிள்ளைகளே காணோம். சார், அவங்க வரும்போது வந்து சேர்ந்துப்பாங்க சார். நீங்க ஆரம்பிங்களே. இது என்ன படமா, பாதியிலே வந்து ஜாயின் பண்றதுக்கு? இது பாடம் ஐயா, பாடம். முழு பாடத்தையும் முதல்ல இருந்தே படிச்சா தானே பிள்ளைங்க மைண்ட்ல ஏறும். ஆமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா ரைமிங்கா பாடம்னு பேசுறீங்க. அந்த ரைமிங்ல அப்படியே பாடத்தை எடுக்க வேண்டியதானே? நோ, ஃபுல் கிரவுட் வந்தா தான், ஃபுல் கிளாஸ் வந்தா தான் நான் பாடம் எடுப்பேன், இல்லைன்னா மாட்டேன். சார், அவங்க டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க சார். நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம். உக்கார்றா. என்ன சார், இப்போ என்ன பண்ணீங்க? பசங்களே சொல்லிட்டானுங்க, நீங்க பாடத்தை ஐபியா ஆரம்பிங்க. அவன் ஒரு ஆர்வத்துல சொல்றான் குருவி, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நீ அந்த பையங்களை வர சொல்லு, நான் பாடம் எடுக்கிறேன். அந்த பொண்ணுங்களை வர சொல்லு, நான் பாடம் எடுக்கிறேன். என்ன சார், என்னமோ பையனுங்களை வர சொல், பொண்ணுங்களை வர சொல், அப்பதான் நான் பாடம் நடத்துவேன்னு என்னமோ வேல் நாய்க்கிற மாதிரி டைலாக் எல்லாம் விடுறீங்க. டஸ்டர் இருக்குது, சாக் பீஸ் இருக்குது, போர்டு இருக்குது, இப்பவே ஆரம்பிங்க சார். அப்படியெல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர் நடந்துக்க கூடாதுயா. ஆமா, இதெல்லாம் உண்டு, கரெக்டா சொல்லுங்க. நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்த 8 வருஷத்துல நீங்க ஒரு முறை கூட சாக் பீஸ் எடுத்து நான் கண்ணால பார்த்ததே இல்ல சார்.
ஆமாய்யா, நான் யாரையாவது குறி வச்சு அடிக்கணும்னா தான் நான் சாக் பீஸையே எடுப்பேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். அப்படியே வாயாலியே பாடத்தை ஏற்ற வேண்டியதானே? ஐயோ, இவன் விடமாட்டான் போல இருக்கு. ஏன் சார், ஸ்டாலின் சாரு ஒத்தாளா நின்று 6 சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அவரு கொஞ்சம் ஒத்தாசியா இருப்பீங்கன்னு பார்த்தா என்னமோ ஓவரா பில்டப் குத்துனுக்குறீங்க. அப்படிங்கிற ஓகே 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 சரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. இங்கிலீஷா? வட்டி கேட்டு வரும்போதெல்லாம் என்ன இங்கிலீஷ்ல பேசி வட்டி விடுவல. யோ சுனாம் தலையா, மாட்டினடி நீ இன்னைக்கு. இங்கிலீஷ் பாடம் மட்டும் தான் வேணுமா? இந்த moral சயின்ஸ் அது இது எடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன சார், நவோ கவுண்டர் பண்ணி பெட்ராமாஸ் லைட் காமெடி பண்ற மாதிரி காமெடி பண்ணுகிறியா? பசங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை எடுங்க சார். எடுக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கணும் இல்லையா? எஸ் சார். அதுவும் இங்கிலீஷ் பாடம் தான் எடுக்கணும் இல்லையா? எஸ் சார். எடுக்கிறேன். எங்க தாத்தா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரு இங்கிலீஷ்காரனை ஓட விட்டு விரட்டினவர். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்கிறது தெரிஞ்சா அவரு ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா? ஏன் சார், நீங்களே ஒரு தாத்தா, உங்களுக்கு ஒரு தாத்தாவா? அவரு நீங்க இங்கிலீஷ் ஏத்தா வேற கோச்சுக்குவாரு. ஏன் சார், உண்மையிலேயே நீங்க எச்சம் தானா? என்ன திடீர்னு உனக்கு ஒரு சந்தேகம்? பின்ன சார், போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க சார். ஆனா இவ்வளவு கேவலமாலாம் சொல்லக்கூடாது சார். உங்ககிட்ட ரொம்ப கஷ்டம் சார். சரி, இப்ப உங்களுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப உங்களுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறேன். எடுங்க சார். ஆமா ஆமா சார். எடுங்க சார். எடுக்கிறேன்டா, எடுக்கிறேன். இருங்கடா. முதல்ல நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன சார்? வாட் இஸ் இங்கிலீஷ்? எல்லாருக்கும் 1 நிமிஷம் டைம் தர்றேன். நல்லா யோசிச்சு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. ஏன் சார், நீங்க பாடம் சொல்லி கொடுங்கன்னா அவங்களே கேள்வி கேட்டு நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. அவங்க யோசிக்கிறாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஷட் யுவர் bloody nonsense mouth. சார், இங்கிலீஷ் இஸ் a language சார். குட். அது தெரியுது. வேற சார், அவனுக்கு சொன்னது கரெக்ட் மாதிரி தெரியுதா சார்? என்ன புண்ணாக்கி கரெக்ட்? இங்கிலீஷ்ல கிராமர் இருக்கு, லிட்டரேச்சர் இருக்கு, போயம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்க சித்தப்பா நான் சொல்லுவான். வாய முடியா? நீங்க யோசிங்கடா. நல்லா யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். பசங்க யோசிச்சிருவானுங்க போல இருக்கு. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமே, என்ன பண்றது? ஏய் சண்முகம் சார், கம்மியே. வணக்கம் சார். வணக்கம். என்னையா தொங்கிக்கிட்டு இருந்த இரும்ப தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்க? பேரிச்சம்பளத்துக்கு கொடுக்க போறியா? இல்ல சார், பசங்க கம்பி எடுத்துட்டாங்க. வேற கம்பியை மட்டும் தொங்க விட போயிட்டு இருக்கேன் சார். கம்பி இருந்தா கரெக்ட் டைமுக்கு மணி அடிக்கிறது இல்லையா? இப்போ 2:45, 2:45 ஆச்சு. ஏன் இன்னும் மணி அடிக்கல? சார், நான் இப்பதான் சார் வருவா பார்த்தா மணி 2 தான் சார் ஆச்சு. பாரியா, மணி 2:45 கரெக்டா இருக்கு. மணிய அடிக்கணியா? போயா அடிச்சிட்டு போயா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் இனிது முடிவடைந்தது. நாளைய இங்கிலீஷ் பாடம் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம், பாய். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பாத்தியா, பாடத்தை நடத்த சொன்னா நாடகத்தை நடத்திட்டு போறாரு. இதெல்லாம் எங்க விளங்கும்? சார் வணக்கம் சார். ஏய் வாடா. என்ன நைட் ஸ்டடிக்கு நீ மட்டும் சீக்கிரம் வந்துட்டியே? என்னடா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். சொல்லு. நீங்க திருத்துங்க சார், நான் அப்புறமா சொல்றேன். அதை அப்புறம் நிறுத்திக்கலாம். என்னன்னு சொல்லு. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஏதாவது வேணுமா? இல்லை சார். சரி, ராத்திரி முழிச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸ்கூல் 4 மணிக்கு விடுது. போய் நல்லா விளையாடு, குளிச்சுட்டு நைட்டு சாப்பிடு. 2 மணி நேரம் படிக்க போகிற, அவ்வளோதானே? ராத்திரி முழிக்கிறது கஷ்டமாக இருந்தால் 7 மணிக்கு வீட்டில் உட்காந்து படி. முழிக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை சார். அப்புறம்
படிக்கிறது தான் சார் கஷ்டமா இருக்குது. ஏடா பிரச்சனை உனக்கு? எனக்கு படிப்பு வரல சார். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். ஏய் ஏய் கைபா சே அழாதடா. எனக்கு வரவே மாட்டேங்குது சார். நான் வேணா இந்த ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன் சார்.